நான் மதுரைக்காரங்க, என் சொந்த ஊர் மதுரை. எனக்கு வருஷத்துல 15 நாள் தொடர்ச்சியா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவேன். இது என்னோட வழக்கம். 15 நாள் தொடர்ச்சியா மீனாட்சி அம்மன் கோயில் போனாங்க. முதல் நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்தான். அந்த பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். 2 பேரும் சாமி கும்பிட்டாங்க. 2 பேர் பேர்லயே அர்ச்சனை பண்ணான், போயிட்டான். திரும்ப மறுநாள் அதே பையன் இன்னொரு பொண்ணோட அதே கோயிலுக்கு வந்தான். அவங்க 2 பேர் பேர்லயும் சாமியை கும்பிட்டாங்க. அவங்க 2 பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணாங்க, போயிட்டான். நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன டே என்னடா 2 பொண்ணோட வந்து நேத்து ஒரு பொண்ணு இன்னைக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா என்ன லவ்வர்ஸ்னா. அதனடா லவ்வர்ஸ், காதல்னா ஒருத்தர் மேல வந்தாதனடா காதல்னு. அவன் எனக்கு விளக்கம் கொடுக்குறான். அண்ணே இந்த செடியில ஒரு பூ பூக்குங்கிறதெல்லாம் பொய். ஒரு பூவை பிச்சு பாருங்களேன், இன்னொரு பூவும் பூக்கும். எனக்கு அப்போ ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. இந்த பார்க்கிற படத்துலையும் சரி, படிக்கிற புத்தகத்திலையும் சரி, இந்த சல்லிப்பல்களா இந்த பிள்ளைய லவ் பண்றாளுங்கிற மாதிரி போங்களான்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேங்க. ஒரு சரி அதனால 2 பிள்ளையும் மாத்தி மாத்தி கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டேன். அவன் சொன்னா, அண்ணே ஒரு பிள்ளை டீச்சரு, அந்த பிள்ளைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூலு, சனிக்கிழமை தான் அந்த பிள்ளைக்கு லீவு, அதனால அந்த பிள்ளைய சனிக்கிழமை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்தேன். இன்னொரு பிள்ளை டாக்டரு, அந்த பிள்ளைக்கு சனிக்கிழமை வரைக்கும் ஆஸ்பத்திரி, ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பிள்ளைக்கு லீவு, அதனால ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைய கூப்பிட்டு கோயிலுக்கு வந்தேன். சரி நல்லா இருடான்னு சொல்லிட்டு ஒரு மாசம் கழிச்சு மதுரை ஹைகோர்ட் வாசல் அவனை பார்த்தேங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ரைட்டா, இவளுக்கு 2 பேரும் சண்டையை போட்டு இவனை கோர்ட்டு வாசல்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாளுகளா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சிரிச்சுக்கிட்டே, என்னடா தம்பி கோர்ட்டு வாசல்ல நிற்கிறேன்னு கேட்டேன். அவன் அழகா சொன்னான், ஏன்னா என் வீட்டுக்கும் டீச்சர் வீட்டுக்கும் சண்டை வந்து டீச்சர் என்னைய விட்டுட்டு போயிட்டா, டீச்சர் மேட்ரு தெரிஞ்சதுனால டாக்டர் என்னைய விட்டுட்டு போயிட்டா, 1 மாசம் சும்மா தானே இருந்தேன், இப்பதான் ஒரு லாயர் பிக்கப் ஆயிருக்கா, டிராப் பண்ண வந்தேன். ஆக இன்னைக்கு உங்களுடைய இளைஞர்களுக்கு இந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்துடா வருதுன்னு கேட்டேன். அவன் அழகா சொன்னாங்க, எப்பவுமே தீராத விளையாட்டு பிள்ளை ஹீரோ மாதிரி நேனா. யோசிச்சு பாருங்க, இந்த சிந்தனைகளை எல்லாத்தையும் இந்த இளைஞர்களுக்கு கொடுக்கறது திரைப்படம் தானங்க.